மழைக்கு ஒரு எண்டிலையாடா அப்படிங்கிற மாதிரி இந்த மழை பெஞ்சவனமாவே தான் இருந்துச்சு. அதனால நம்ம மைண்ட் எங்கே போவோம்? பாத்திரத்தை வேற புதுசாக பார்த்துட்டேன். இந்த பாத்திரத்தை பார்த்ததுலேருந்து இந்த பாத்திரத்தில் நான் குழம்பு போய் நான் அலம்பிடிச்சி இந்த பாத்திரத்தெல்லாம் குழம்பு வச்சுட்டு இருந்தேன். நானும் கிண்டுறேன், அங்கிட்டு கிண்டுறேன், இங்கிட்டு கிண்டுறேன், ஒரே கீழே கீழே விழுதே தவிர்த்து இது உள்ளே இருக்க மாட்டேன்ட்டு சரி இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி வேற சட்டிக்கு மாற்றிட்டேன். எக்ஸாக்டாக என் மைண்ட் செட்டும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி இந்த குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். இந்த குழம்பு வைக்கும்போது இந்த தேங்காவோட முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நல்லா குழுக்குழுன்னு டேஸ்ட்டாக வருமாமா. இந்த ட்ரிக் எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நல்லா வந்துச்சு. நீங்களும் இந்த மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா சோறு பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் என் தம்பி உட்காந்து சிக்கன் 65 பொரிக்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வேலை பார்த்து இன்றைக்கி சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டோம். 2 நாளாக பெஞ்ச மழையில் கட்டிலில் சேரில் சோபாலன்னு கிடந்த எல்லா துணியும் இன்றைக்கி தான் கிளியர் பண்ணி நீட்டாக மடித்து வச்சுட்டேன். மடித்து வச்சுட்டு சோறு, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 வச்சு நல்லா சாப்பிட்டேன். இந்த மழைக்கு நீங்கள் என்ன சூடாக சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டாட்டா பாபாய்.